السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அகிலத்தை படைத்தாளக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் உலகத்திலே முஸ்லிம்கள் என்று வாழுகின்ற பொழுது பல சிக்கல்களை, பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சோதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை நமக்கு மட்டுமல்ல, உலகத்திலே இஸ்லாம் தோன்றிய காலத்திலிருந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே எத்தனையோ கொள்கை பேசக்கூடியவர்கள், எத்தனையோ கருத்துக்கள், சித்தாந்தங்களை உலகத்திலே வளர்க்கக்கூடிய மக்கள், கூட்டத்தினர்கள், இயக்கங்கள் இருக்கின்றன. சர்வதேச ரீதியில் அவர்களுக்கு ஒரு திட்டமிட்ட எதிர்ப்பு இருப்பதை நாங்கள் பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஆனால் உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட ஒரு சதி கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا. இவ்வாறே உலகத்தில் வந்த ஒவ்வொரு தூதர்களுக்கும் நாங்கள் விரோதிகளை, எதிரிகளை ஏற்படுத்தினோம். உலகத்திலே அல்லாஹ்வை பற்றி, படைத்தவனை பற்றி, அகிலத்தின் இரட்சகனை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வந்தவர்கள் இறை தூதர்கள், நபிமார்கள். மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் விரோதிகளை, எதிரிகளை, அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை உலகத்தில் ஏற்படுத்தினோம். அது எங்கிருந்து ஏற்படுத்தினோம்? ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின், மனித ஜின் இரண்டு வர்க்கத்திலும் கட்டுக்கடங்காத ஷைத்தான்கள், எல்லை மீறிய ஷைத்தான்களை விரோதிகளாக நாங்கள் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம், இறைவனை பற்றிய பிரச்சாரம், படைத்த ரப்பை பற்றிய பிரச்சாரம் என்று உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் இருந்து உலகத்திலே எதிர்ப்புகளை, இஸ்லாத்திற்கு, இந்த கொள்கைக்கு எதிரான சதித்திட்டம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மனிதர்களிலிருந்தும் ஏற்படுத்தினான், ஜின்களிலிருந்தும் ஏற்படுத்தினான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றும் புதியது கிடையாது. நமக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமிய வரலாற்றுக்கு இது புதியது கிடையாது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உலகத்திலே மேற்கத்திய நாடுகளில் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம், முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக, முஸ்லிம்கள் ஒரு பயங்கர சிந்தனை கொண்டவர்கள் என்பதை உலக மக்களுக்கு காட்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை முடக்கி முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கென்று தீட்டப்பட்ட மிகப்பெரிய சதிதான் செப்டம்பர் 11 அமெரிக்காவிலே நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல். உண்மையில் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு
இதனால் இஸ்லாத்திற்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று மேற்கத்திய உலகம் நினைத்தது. ஆனால் என்ன திட்டத்தை உலகத்தில் நடத்தினார்களோ அல்லாஹ் அதனை மாற்றி அமைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மக்கரு மக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், நம்பிக்கைக்கு முரணாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். மார்க்கத்திற்கு இஸ்லாத்துக்கு எதிரான சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் சதித்திட்டம் தீட்டுகிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். சதி செய்பவர்களில் கூலிக்கு கூலி பிரதிபலன் கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் வல்லவன், சிறந்தவன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்ன திட்டம் தீட்டினார்களோ அல்லாஹ் அதை மாற்றி அமைத்திருக்கிறான். அன்று 2-3 பள்ளிவாசல்களோடு இருந்தவர்கள் இன்று நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல். அன்று விரல் வெட்டி எண்ணுகின்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இன்று எண்ணிலடங்காத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று மேற்கத்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து சென்ற முஸ்லிம்கள் இன்று இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதோ அதற்கு பக்கத்தில் 10 மாடி பள்ளிவாசல்கள் கட்ட வேண்டும் என்கிற பணி ஆரம்பித்து விட்டது. மேற்கத்திய உலகம், ஐரோப்பாவுடைய உலகம் இஸ்லாத்துக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள். அல்லாஹ் அதை புரட்டி அமைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, சதி என்பது, இஸ்லாத்துக்கு எதிரான முயற்சிகள் என்பது உலகத்தில் ஒன்றும் புதியது கிடையாது. நம்முடைய நாட்டில் இன்று நடக்கின்ற நிலவரம், நம்முடைய நாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில வெளிப்படையான நிகழ்வுகள் இஸ்லாத்துக்கு எதிரான புதிய சதிகளோ என்று நமக்கு நினைக்க தோணுகிறது. ஒன்றும் புதியது கிடையாது. சதிகள் என்பது பழையது, புதிய வடிவம் எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக, நீங்கள் கண்டிக்கு செல்லுகின்ற பொழுது சந்திக்கின்ற முதல் கடை தெரு கிரிபத்குடை, கடவத்தை, முஸ்லிம்களுடைய ஒரு கடையாவது நீங்கள் பார்க்க முடியாது. முஸ்லிம்களுக்கு அந்த இடத்திலே வியாபார ஸ்தலம் அமைப்பதற்கு எந்த வழிவகைகளும் செய்யக்கூடாது என்கிற திட்டம் ஒரு நாள் 2 நாளிலோடு முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீண்ட நாளாக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இலங்கையிலே முக்கியமான சில இடங்கள் முஸ்லிம்களுக்கு இடமளிக்க கூடாது என்கிற ஒரு சிந்தனையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை கொஞ்சம் நவீன யுகத்திலே நவீன மீடியாக்களுடைய ஒரு சதி முயற்சியின் காரணமாக வித்தியாசமான ஒரு கோணத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. பல கோணங்களில் பார்க்கிறோம். இன்டர்நெட் மூலமாக, இமெயில் மூலமாக, SMS மூலமாக, துண்டு பிரசுரங்கள், பத்திரிகை, வானொலி, எல்லா கோணங்களிலும் இஸ்லாம், முஸ்லிம்கள் என்கிற ஒரு விஷம கருத்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையிலே சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு, இலங்கை நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பௌத்தர்கள் இந்த மாதிரி காழ்ப்புணர்வு கொண்ட, தவறான சிந்தனை கொண்ட, நச்சு கருத்துக்களை சுமக்கக்கூடிய பொதுவான மக்கள் கிடையாது. ஒப்பீட்டளவில் பார்த்தால் நம்மை விட எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பண்பாட்டில் நம்மை விட நல்ல எளிமையான நளினமான தன்மை கொண்டவர்கள், முஸ்லிம்களை விட பல விஷயங்களில் நல்ல கேரக்டரிஸ்டிக் தன்மைகள் கொண்டவர்கள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள். பெரும்பான்மையான மக்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள். ஒரு சில எடுத்துக்காட்டு, அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருமணம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய முக்கியமான நிகழ்வுகளை கொஞ்சம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதிகமான மக்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வது பௌத்தர்களோடு, சிங்களவர்களோடு தான் நாங்கள் அதிகமாக கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். கடைக்கு ஒரு முஸ்லிம் வந்தால் வருகிறானே வருகிறானே என்று உள்ளுக்குள்ளே குமுறுகிறது. ஏன்? ஒரு 9 கேள்வி கேட்பான், 90 தடவை புரட்டி பார்த்துவிட்டு இதைவிட குறைவாக இருக்கிறது என்று சென்று விடுவான். ஆனால் ஒரு பௌத்தன், ஒரு சிங்களவன் வந்தால் ஹாஜியார் என்ன விலை அடிக்கிறாரோ அதுதான் விலை, அவர் என்ன விலை சொல்லுகிறாரோ அதுதான் விலை என்று சொல்லக்கூடிய ஏராளமான பௌத்தர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். நம்பிக்கை, நாணயம், முஸ்லிம்கள் மீது ஏமாற்ற மாட்டார்கள் என்கிற நல்லெண்ணம் அவர்களிடத்திலே ஏராளம் இருக்கிறது. அதிகமாக கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம் செய்வது அவர்களோடு தான்.
நம்முடைய சாதாரண ஒரு விருந்து வைபவம், ஒரு திருமணம், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு திருமணம் என்று வந்தால் சீதனம், வேறு பிரச்சனை இல்லை, குடிசை வீடு, மாடோடு விவசாயத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறான். நம்முடைய திருமணங்கள் இருப்பவனும் 1000 சகன், இல்லாதவனும் 500 சகன் போட வேண்டும், அது ஹோலிலே வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆடம்பர சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறது. சாப்பிடுகிற பொழுது கூட நம்முடைய முஸ்லிம்கள் சொல்லுவார்கள், சிங்களவன் போன்று சாப்பிடாது, கையிலே பாத்திரத்தை வைத்து சாப்பிட்டால் சிங்களவன் போன்று சாப்பிடாதே. சிங்களவன் சாப்பிடுவது தான் ஒரு வகையின் நல்லதோ என்று நினைக்க தோணுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா ஆக்குலு முத்தகியன், சாய்ந்து கொண்டு, ஒரு சாய்ந்து கொண்டு நான் சாப்பிட மாட்டேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆக்குலு கமா யாக்குலுல் அபத், ஒரு அடிமை எப்படி சாப்பிடுகிறானோ அந்த பணிவு, அடக்கம், அந்த மாதிரியான ஒரு எளிமை தன்மையில் தான் என்னுடைய சாப்பாடு விதம் அமையும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? கையில் பாத்திரத்தை வைத்து ஒரு காலில் குந்தி கொண்டு சாப்பிட்டால் சிங்களவன் போன்று சாப்பிடாதே. அன்புக்குரியவர்களே, அவனிடத்தில் எளிமை, அந்த அடக்கம், பணிவு இருக்கிறது. பால் சோரோடு அவனுடைய வாழ்க்கையை கழியும், ஒரு சம்பளோடு அவனுடைய சாப்பாடு முடிந்துவிடும். முஸ்லிம்கள் அவனை போன்று இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? அது சொல்ல தேவையில்லை. எல்லா விஷயங்களிலும் நல்ல தன்மை, நல்ல கொடுக்கல் வாங்கல், நல்ல பண்பு, அப்படி இருக்கிற காரணத்தினால் தான் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்ல நிலை, பொருளாதாரத்தில், கல்வியில், அரசியலில், பல மட்டங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில விஷம கருத்துக்கள், ஒரு சில தப்பான காழ்ப்புணர்வு கொண்டவர்களுடைய அந்த உள்ளத்தில் இருக்கிற நாட்டம் இன்று மீடியாக்கள் மூலமாக வெடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கு நச்சு கருத்துக்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. என்ன? முஸ்லிம்களுடைய கல்வி, முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இப்பொழுது போடப்படுகின்றது. குறிப்பாக பொருளாதார ரீதியில் முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்திலே ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை முடக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை முதலாவது உருவாகி இருக்கிறது. ஆங்காங்கு நீங்கள் பார்க்கலாம், துண்டு பிரசுரங்கள், SMS-கள் நிறைய சகோதரர்களுக்கு வந்திருக்கும். உண்மையான ஒரு பௌத்தனாக நீ இருந்தால், முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய வியாபார நல்ல தனவந்தர்கள், பெரிய பிரபலியமான நிறுவனங்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி இந்த நிறுவனத்தில் வாங்க வேண்டாம், அவனுடைய பொருளை வாங்க வேண்டாம் என்று பகிஷ்கரிப்பு, பாய்காட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை இந்த சமுதாயத்தில் பலர் இப்பொழுது விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலையில் யார் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ, யாரிடத்திலே பயங்கரவாத காலத்தில் வெள்ளை வேன்களை கொண்டு வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தார்களோ, அதே நபர்களிடத்தில் பொருட்களை வாங்க வேண்டாம் என்கிற ஒரு சிந்தனை இப்பொழுது மறுபடி ஆரம்பித்திருக்கின்றது. ஏன்? முஸ்லிம்கள் அதற்குள்ளே குண்டு வைத்திருக்கிறார்களா? முஸ்லிம்கள் அதுக்குள்ளே நெஞ்சை விதைத்து வைத்திருக்கிறார்களா? ஒன்றுமில்லை. கஷ்டப்படுகிறார்கள், உழைக்கிறார்கள், உங்கள் மக்களும் அதில் வேலை செய்கிறார்கள். ஆனால் காழ்ப்புணர்வு, முஸ்லிம்கள் மீதுள்ள கசப்பு, சில மக்களுக்கு இருக்கக்கூடிய தப்பெண்ணம் ஆங்காங்கே எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் நாசப்படுத்துகின்ற கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. குறிப்பாக முஸ்லிம் வியாபாரிகள், வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் கஷ்டம், அதாவது சுங்க திணைக்களத்திலே கடுமையாக கசக்கி புளியப்படுகின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பௌத்த ஒரு நபருடைய பெயரிலே, ஒரு பௌத்தனுடைய ஒரு அக்கவுண்டிலே உன்னுடைய பொருளை வெளியேற்ற முடியுமாக இருந்தால் அது மிகவும் இலகுவான வழி என்று, அதாவது கருத்துக்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. முஸ்லிம் என்று அந்த பொருள் வெளியே இருந்து உள்நாட்டுக்கு வருகிற பொழுது முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே இந்த நச்சு கருத்துக்கள், கடுமையான சட்டங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பதுளையில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம், முஸ்லிம்கள் பொருளாதாரம் கொண்டவர்கள், பொருட்கள் நல்ல பொருளாதார நிலையில் இருப்பவர்கள் சொத்தில் 5% பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறார்கள். பள்ளிவாசல் ஏழைகளுக்கு கொடுக்கிறது. இதனால் நல்ல குழந்தைகளை பெற்று சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இது முடக்கப்பட வேண்டும் என்கிற துண்டு பிரசுரம் பகிரங்கமாக விநியோகிக்கப்பட்டு ஆங்காங்கே சுவரொட்டிகளாக ஒட்டப்பட்டிருந்தன. அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஜக்காத், முஸ்லிம்கள் கொடுக்கிற ஜக்காத், கொடுக்கிற நல்ல தன்மை, ஏழைகளை அனுசரிக்கிற தன்மை, இது நம்மிடத்திலும் வர வேண்டுமே என்று சிந்திப்பதற்கு பதிலாக
கொடுக்கிறார்களே இப்படி விடக்கூடாது என்கிற ஒரு தவறான காழ்ப்புணர்வு அங்கே மக்கள் மத்தியில் விதைக்கப்படுகின்றது. பொருளாதார ரீதியில் இதை பார்க்கிறோம். கல்வி ரீதியாக முஸ்லிம்களுடைய கல்வி மிகவும் ஒரு தூர சிந்தனையோடு, அதாவது ஒடுக்கப்படுகின்ற மட்டமாக்கப்படுகின்ற ஒரு காட்சியை சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஒரு பாடசாலை, ஒரு ஊரிலே, ஒரு பிரதேசத்திலே கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் இலவசமாக கொடுக்க வேண்டும். அரசாங்க பாடசாலை, அரசாங்கத்துடைய ஆசிரியர்கள், அரசாங்கம் புத்தகம், தளபாடங்கள், இதர பொருட்கள், எல்லா திட்டமும் அரசாங்கம் அந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். முஸ்லிம்களாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு, எல்லா இன மக்களுக்கும் இந்த நாட்டிலே கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று இருக்கிற நிலைமை என்ன? முஸ்லிம்கள், குறிப்பாக கொழும்பை காட்டலாம், இன்னும் இதர பகுதிகளை ஏராளம் காட்ட முடியும். ஆரம்பிப்பது ஆங்கில பாடசாலை, இன்டர்நேஷனல் ஸ்கூல், தேசிய பாடசாலைகள், சர்வதேச பாடசாலைகள். அந்த பாடசாலைகளுடைய ஆரம்பம் அரசாங்கத்திலே பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், வியாபார ஒப்பந்த அடிப்படையில் அரசாங்கத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. ஆரம்பிக்கிற பாடசாலை இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்றவுடன் முஸ்லிம்கள் எல்லாம் குழந்தைகளை கொண்டு போய் போடுகிறார்கள். நடப்பது என்ன சகோதரர்களே? ஆரம்பிக்கின்றவனுடைய சிந்தனையில் சமூக உணர்வு இருந்தால் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் பெரும்பான்மையானவர்களுடைய சிந்தனை சம்பாதிக்க வேண்டும். அதனால் 8000 நேற்றைய தினம் ஒரு சகோதரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய மகள் இன்டர்நேஷனல் ஸ்கூலிலே கற்பிக்கிறாள். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 6000 ரூபாய். ஒரு ஓலெவல் முடித்த ஒரு பிள்ளை ஆங்கிலம் பேச தெரியும் என்றால் 6000 சம்பளத்துக்கு அங்கே நிர்ணயிக்கப்படுகிறாள். ஒரு குடும்ப தலைவனோ, ஒரு குடும்ப தலைவியோ, ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவனோ 6000, 7000, 8000, 9000க்கு வேலைக்கு செல்ல மாட்டான். அப்ப கொடுக்கின்ற இந்த சம்பளம் ஏதோ ஒரு கடன் கழிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். ஒரு ஓலெவல் முடித்த ஒரு குழந்தை தகுதியாக இருந்தால் ஏலெவல் படித்து, அதாவது அவள் ஒரு பல்கலைக்கழகம் நுழைந்து விடுவாள். ஆனால் தகுதி இல்லை என்ற காரணத்தினால் தான் இங்கே கற்பிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்படி கற்பிக்கக்கூடிய பாடசாலை குறிப்பாக தெமடகுடையில் மட்டும் கணக்கு பார்த்தேன், 15, கிட்டத்தட்ட 15 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கின்றது தெமடகுடையில் மட்டும். இதே கொழும்பிலே அரசாங்க பாடசாலைகள் பௌத்தர்களுக்கு இருக்கின்றன. ஆனந்தா, நானந்தா, டிஎஸ், இன்னும் எத்தனையோ பாடசாலைகள், தரமான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கின்ற அரசாங்க பாடசாலை அரசாங்கம் செலவிடுகின்றது. தேசிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு கவர்ச்சி, மக்கள் போடுகிறார்கள். ஆனால் குழந்தைகள், ஆயிரக்கணக்கான முஸ்லிம் குழந்தைகளுடைய கல்வி அங்கே நாசமாக்கப்படுகின்றது. தரகுதி இல்லாத, அந்தஸ்து இல்லாத, பொருத்தம் இல்லாதவர்கள் அங்கே கற்பிக்கிறார்கள். வெறும் சம்பாத்தியம் நோக்கமாக கொண்ட பாடசாலைகள் ஏராளம் இருக்கின்றன. இன்னும் அதுக்குள் நிறைய தகவல் இருக்கின்றது. நேரடியாக நான் சென்று சந்தித்த சில நிகழ்வுகள் இருக்கின்றன, கசப்பான நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, அப்ப அரசாங்கம் என்ன பார்க்கிறது? முஸ்லிம்களுக்கென்று இத்தனை தேசிய பாடசாலைகள் மூடப்பட்டால் அரசாங்கம் பாடசாலை கொடுக்க வேண்டும், ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், சம்பளம் கொடுக்க வேண்டும், அத்தனை குழந்தைகளுக்குரிய கல்விக்குரிய புத்தகங்கள், தளபாடம், சீருடை, மதிய போசனம் வரைக்கும் கொடுக்க வேண்டும். கோடான கோடி கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்றவுடன் அமைதியாக இருக்கின்றது. ஏன்? செலவழிக்க வேண்டிய அரசாங்கத்துக்கு வருவாய், வியாபாரம், பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதனால் அரசாங்கத்துக்கு வரி கட்டப்படுகின்றது. குழந்தைகள் ஆங்கிலம் பேசினால் போதும் என்கிற நிலையில் சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, நிறைய பாடசாலைகளை பார்க்கிற பொழுது கவலைக்கிடமான நிலைமை. முஸ்லிம்களுடைய எதிர்கால கல்வி நிலைமை என்ன? ஒரு கேள்விக்குறி. இன்றும் மற்ற பகுதிகளிலும் இந்த தொற்று நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்டர்நேஷனல் ஸ்கூல் செலவழிக்கின்ற ஒவ்வொரு மாதமும் செலவிடுகின்ற கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய். ஒரு அரசாங்க பாடசாலை, நம்முடைய பகுதியில் இருக்கிற பாடசாலை, என் குழந்தைக்கு 10,000 செலவிடுகிறேன், ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் அரசாங்க பாடசாலைக்கு நான் கொடுத்தால் எவ்வளவு சிறப்பாக அதை உருவாக்க முடியும். ஆனால் முஸ்லிம்களுடைய எதிர்கால கல்வி கேள்விக்குறியாகி கொண்டே இருக்கின்றது. இது மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய சனத்தொகை, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கிற சிந்தனை இப்பொழுது விதைக்கப்படுகிறது. பாணந்துறையில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம் கிட்டத்தட்ட 2032ஆம் ஆண்டில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 53% என்று ஒரு தகவல் கொடுக்கப்பட்டு
அதற்குரிய விடை கேள்விக்குறியாக விடப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் 2032 53% என்றால் இந்த நாட்டை ஆளப்போவர்கள் முஸ்லிம்கள். இதற்குரிய மாற்று வழி என்ன? கேள்விக்குறி. ஒன்று, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். கொலை, பர்மாவிலே நடந்த படுகொலை, சமூக இனப்படுகொலை, மீடியாக்கள், சர்வதேச சமூகம் காணாமல் இருந்த மிகப்பெரிய இனப்படுகொலை. பலஸ்தீனில் நடந்தால் கொடி தூக்குவார்கள் உலகமெல்லாம். ஆனால் பர்மாவிலே நடந்தது உலகத்தில் நடந்த மிக கொடூரமான இனப்படுகொலை, இன சுத்திகரிப்பின் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு, ஒரு வரலாற்று சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் மீடியாக்களோ, இலங்கை முஸ்லிம்களோ, உலகளாவிய முஸ்லிம்களோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. இது போன்ற ஒரு சுத்திகரிப்பை இந்த நாட்டிலே ஒரு நிலையை நமக்கு உருவாக்க வேண்டாம் என்கிற கோஷங்கள் துண்டு பிரசுரங்களாக வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் குழந்தை பெறுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இப்பொழுது விதைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் 4, 5, 6, 7 ஒரு குடும்ப தலைவன் சம்பாதிக்கிறான். ஒரு குடும்பம் கட்டியெழுப்பப்படுகின்றது. என்ன காரணம்? அதனால் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு சென்றால் முதலாவது குழந்தை சீசர் பண்ண வேண்டும், 2வது, 3வது, 4வது குழந்தை நீங்கள் பெறவே முடியாது என்கிற ஒரு இறுதி சான்றிதழ் கொடுக்கப்படுகின்றது. விரும்பியோ விரும்பாமலோ சீசர் பண்ண வேண்டும் என்று திணிக்கப்படுகிறார்கள். அதை தாண்டி சென்றால் சீசர் இல்லாமல் ஒரு தானாக சுயமாக குழந்தை பெற்றால் 4வது குழந்தை என்கிற பொழுது முகத்தை சுளிப்பார்கள். அங்கே இருக்கிற தாதிமார்கள் கடிந்து கொள்வார்கள். ஒரு மனச்சிக்கல், ஒரு சிக்கலான மன உணர்வை விதைக்கின்ற நிலைப்பாடுகளை இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம். ஏன்? எதிர்கால முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது போன்று இன்னும் எத்தனையோ பலவிதமான பிரச்சனைகள், முஸ்லிம்களுடைய ஆடை, கலாச்சாரம், பண்பாடு, பள்ளிவாசல், எத்தனையோ விஷயங்களில் முஸ்லிம்களை பல கோணத்திலும் நசுக்குவதற்கான கடுமையான ஒரு பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏன் ஏற்படுகிறது? இப்படியான சிக்கல்கள் இந்த நாட்டில் ஏன் இப்படி உருவாகி கொண்டிருக்கின்றது? பொதுவான ஒரு தியரி, ஒரு காரணத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனி சொல்லுகிறான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த கடலிலும் தரையிலும் ஏற்படுகின்ற குழப்பங்கள் மனிதர்களின் கரங்கள் சம்பாதித்தவைகளால் ஏற்படுகின்றது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதன் செய்கிற தீவினைகள், மனிதன் செய்யக்கூடிய மோசமான தவறான நடவடிக்கைகள், அதனுடைய பிரதி விளைவு ரியாக்ஷன் சமுதாயத்திலே கடலிலும் தரையிலும் ஏற்படுகிற குழப்பங்கள் என்று அதற்கு காரணம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு முஸ்லிம்களாகிய நாங்களே காரண கர்த்தாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணம், நீங்கள் இருக்கிற வெலிகமை. இலங்கையிலே பாங்கு ஒலிபெருக்கியில் பாங்கு சொல்லக்கூடாது. பாங்கு என்ன? 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் எந்த ஒரு ஒலிபெருக்கியும் பாவிக்கப்படக்கூடாது. முஸ்லிம்களோ, பௌத்தர்களோ, இந்துக்களோ முடியாது என்கிற ஒரு சட்டம் வந்தது. கொதித்தவர்கள் கூடுதலாக அதிகமாக இந்த நாட்டிலே கிளந்திருந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள். ஆனால் இந்த பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கியவர்கள் முஸ்லிம்கள். இதே வெலிகமை, இதே கப்புவத்தையில் குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம், பள்ளிவாசலில் நடக்கிற அந்த ஒலிபெருக்கி பயானை நிறுத்துவதற்காக கேட்கப்பட்ட 24 மணி நேர பெர்மிஷன், சட்டத்துக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு இன்று இந்த நிலையை தோற்றுவித்தது. நாங்களே பொல்லை கொடுத்து நாங்களே அடிவாங்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம் சமுதாயத்தவர்களில் மார்க்க அறிவில்லாதவர்கள், மார்க்க தெளிவில்லாதவர்கள், மார்க்கத்தை சரியாக புரிய தெரியாதவர்கள் முஸ்லிம்களையே அல் கைதா என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். நமக்குள் பிரச்சனை வரும். நீங்கள் ஹுப்பாக இருக்கலாம், தௌஹீதாக இருக்கலாம், தப்லீக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வெடிக்கிறது என்றால் உள் வீட்டு பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க தெரிய வேண்டும். ஆனால் ஒரு மாற்று மதத்தவனிடம் சென்று அரசாங்கத்திடம், போலீசிடம், பாதுகாப்பு அதிகாரிகளிடம் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் இவர்கள் அல் கைதாக்கள் என்று காட்டிக் கொடுக்கிறார்களே, அவன் எழுத்தில் வைக்கிறான். நாளை ஒரு நாள் இதை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து வைக்கப் போகிறான். நீங்கள் கொடுத்த வாக்கு மூலம் கொண்டு வந்து வைப்பான். பாங்கு சொல்லக்கூடாது, ஒலிபெருக்கி பாவிக்க கூடாது என்கிற சட்டம் நாங்களே வாங்கி கொண்ட பிரச்சனை. மாற்று மதத்தவர்களுக்கும் அதனால் ஒரு பிரச்சனை. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே பாங்கு சொல்வதை தடுக்கவில்லை. நீங்கள் பாங்கு சொல்லலாம், ஒலிபெருக்கியில் சொல்லக்கூடாது என்கிறது தான் சட்டம். ஆனால் இதற்கு எதிராக கிளந்தெழுந்த அதிகமானோரை பார்க்கலாம். ஒலிபெருக்கியில் பாங்கு சொல்லி 4 புறத்தில் காதை துளைத்தாலும் சுபகு தொழுகைக்கு வராதவர்களும் இதற்கு குரல் கொடுத்தார்கள்.
அன்புக்குரியவர்களே, பாங்கு சொல்லத்தான் படுகிறது, கடிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பள்ளி பக்கம் வரமாட்டார்கள். நாட்டில் சட்டம் வருகிற பொழுது பாருங்கள், இஸ்லாத்துக்கு எதிராக வந்து விட்டது அரசாங்கம், இந்த பௌத்தர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் என்று குரல் கொடுப்பார்கள். ஹிஜாபுடைய சட்டம், முஸ்லிம்கள் ஒரு திருமணம், ஒரு முக்கியமான நிகழ்வு என்று வந்தால் முஸ்லிம் பெண்கள் எப்படி உடுக்கிறார்கள் என்று நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கலாம். அரக்கை சட்டைகளும் இடுப்பு தெரிந்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று காட்டுகிற ஒரு கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை அரங்கேற்றுகிறார்கள். இதே முஸ்லிம்கள் நாளை இந்த நாட்டிலே ஹிஜாப் போடக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்தால் இவர்களும் களத்திலே கொடி தூக்குவார்கள். சட்டம் வருகிற பொழுது நாடு, அரசாங்கம் இஸ்லாத்துக்கு எதிரானது என்பது போன்று பேசுவார்கள். ஆனால் சட்டம் தளர்த்தி விடப்பட்டிருக்கிறது, செய்யலாம், செய்ய மாட்டார்கள். இது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகவும் கேடுகெட்ட ஒரு தாழ்வான ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நாட்டிலே குர்பான் செய்வதற்கு, குர்பான் கொடுப்பதற்குரிய அதிகாரம், சட்டம் இருக்கிறது. முஸ்லிம்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுவார்கள், குர்பான் கொடுப்பார்கள். இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வாழுகிற நாடு ஒரு மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு அந்நிய நாடு, பல்லின சமூகம் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே அவர்கள் ஒரு கட்டளை, ஒரு சட்டம் வைத்தால் அதை முறையாக பின்பற்ற வேண்டும், நம்மை பாதிக்காத ஒரு முறையில் அதை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, ஒரு லொரியிலே 10 மாடுகள் தான் கொண்டு வர முடியும் என்றால் ஒரு முஸ்லீம் கொண்டு வருகிற லொரியை திறந்தால் 10 அல்ல, 20 அல்ல, 30 மாடு என்னமோ ஒரு தீப்பெட்டியிலே குச்சை அடுக்குவது போன்று மாட்டை அடுக்கி வருகிறான். 3 மாடு செத்து விட்டால் அது பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாகி விடுகிறது. இது முஸ்லிம்களுடைய நடவடிக்கை. ஒரு இடத்திலே 3 மாடு கொடுத்தார்கள், குர்பான் கொடுக்க வேண்டும். 2 மாட்டுக்கு, 1 மாட்டுக்கு லைசன் எடுத்திருக்கிறார், 2 மாட்டுக்கு லைசன் இல்லை. 50,000 கொடுத்து 1 மாடு, 3 மாடு 1.5 லட்சம், லைசன் 250 ரூபாய், 3 லைசன் 750 ரூபாய். ஆனால் இவர் எடுத்திருப்பது 1 லைசன். அறுக்கும் பொழுது நான் அறுக்கிறேன் என்று லைசனை காட்டுகிறார், பின்னால் 2 மாடு மாட்டிக்கொண்டு திணறிய காட்சியை எங்களுடைய கண்களால் காண முடிந்தது. நம்முடைய முஸ்லிம்கள் 1.5 லட்சத்துக்கு மாடு வாங்குகிறான். ஒரு 1000 ரூபாய் செலவழித்து ஒரு லைசன் எடுப்பதற்கு அங்கே அவனுக்கு திராணி இல்லை. இதனால் ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட சலுகை அங்கே கடுமையான சட்டங்களை பிரயோகித்து தடுக்கப்படுகின்ற ஒரு காட்சியை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை யார் செய்கிறார்கள்? இந்த மாதிரியான நடவடிக்கைகளால் அவர்கள் சில வேளை முஸ்லிம்கள் மீது தப்பெண்ணத்தை உருவாக்குவதற்கான சில வேறு முயற்சிகளை கையாளுகிறார்கள். திகாரியிலே சென்ற குர்பானுடைய நாள், குர்பான் கொடுத்த அன்று காலை ஃபுட் சீட்டுக்கு முன்னால் ஒரு மாட்டுத்தலை முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் கண்டு அதனை கொண்டு போய் உடனடியாக புதைத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களை என்ன காட்ட முனைகிறார்கள்? முஸ்லிம்கள் மிருகவதை செய்பவர்கள், அறுத்தார்கள், தின்றார்கள். பாருங்கள், தலையை வைத்திருக்கிறார்கள். பதுளையிலே 5-6 ஆடுகளை திருடி சென்று மற்றதையெல்லாம் அறுத்து சாப்பிட்டு விட்டு ஒன்றை மட்டும் தாருக்கு மாறாக சல்லடையாக்கி நடுத்தெருவிலே போட்டு வைத்து முஸ்லிம்கள் மோசமான நடவடிக்கை என்று இந்த மக்களுக்கு, அப்பாவி மக்களுடைய உள்ளத்தில் தாழ்வான ஒரு சிந்தனையை விதைக்க பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களை, ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். ஒரு முஸ்லிம் மாடறுத்தால் இப்படியெல்லாம் தலையை விட்டு வைக்க மாட்டான். ஒரு தலை, மாட்டு தலை கிடைத்தால் மாட்டுடைய மூளை, நாக்கிலிருந்து அதனுடைய பல்லையும் எலும்பையும் தவிர மற்ற எத்தனையும் வாரி சாப்பிட்டு விடுவான். இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக முழு தலையை கொண்டு வந்து நடுத்தருவில் வைப்பவன் முஸ்லிம் கிடையாது. இறைச்சி கடைக்கு சென்று எலும்பு கேட்டால் எலும்பு தான் தருவான், ஒரு துண்டு இறைச்சி இருக்காது. ஏன்? வாரி எடுத்து விட்டு தான் தருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சாப்பிடுகிற ஒரு முஸ்லிம் முழு தலையை கொண்டு வந்து நடுத்தருவிலே வைக்க மாட்டான். முட்டாள்தனம். ஆனால் தப்பான எண்ணத்தை மக்கள் மத்தியில் ஊட்டுவதற்காக இப்படி ஒரு தவறான செயலை என்று சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குர்பானுக்கென்று தரப்பட்டிருக்கிற இந்த அனுமதி முஸ்லிம்களாகிய நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து, ஒரு லைசன் அவன் தந்திருக்கிற அனுமதியை தவறான முறையில் பயன்படுத்தி நாங்களே எங்களுக்கு இருக்கிற அனுமதிகளை, சலுகைகளை நாசமாக்குகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்று இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய 2வது குத்பாவிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து விளங்கி நடப்பதோடு அடுத்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த மார்க்கம் என்று காட்டுவதற்கான அழகான நல்ல சிந்தனையை தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு ஒரு மாற்று மதத்தவர்கள், பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே
எப்படி வாழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றார்கள். அது ஒரு இஸ்லாமிய நாடு கிடையாது. ரசூலுல்லாஹ் செல்லுகின்ற பொழுது அது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிடையாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்த ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு சேர்ந்து மதீனாவுக்கு சென்றவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். என்ன ஒப்பந்தம்? மதீனாவில் இருக்கிற யூதர்களையோ முஸ்லிம்களையோ கிறிஸ்தவர்களையோ யாரையோ வேறு மக்கள் தாக்க வந்தார்கள் என்று சொன்னால் இன்னாரை இன்னாரை என்று நாங்கள் குறிக்காமல் யாரை தாக்க வந்தாலும் அது மதீனாவுக்கு எதிரான ஒரு முயற்சி என்று நினைத்து நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவோம். மதீனாவில் இருக்கிற யூதரை தாக்க வந்தாலும் அது எனக்கு எதிரான யுத்தம் என்பதாக நினைத்து அதற்கு எதிராக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து யுத்தம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போடுகிறார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் ஒரு பல்லின மக்கள் வாழுகின்ற நாட்டில் ஒரு பாதுகாப்பு ஒரு உரிமைகள் என்கிற வரும் பொழுது ஒரு பொதுவான ஒரு சட்டம் ஒரு சட்ட கோவை அங்கே அமைக்கப்படுகின்றது. யூதர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்யலாம், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் செய்யலாம், முஸ்லிம்கள் அவர்களுக்குரிய உரிமை உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களை இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டிலே வாழுகிறோம். இன்று பார்க்கிறோம் நாட்டுப்பற்றை தீர்மானிக்கிற மிகப்பெரிய அம்சம் எது? நீங்கள் நாட்டுக்காக பொருளாதாரத்தை இறக்குமதி செய்து உற்பத்தி செய்து பல வகையில் கஷ்டப்பட்டு இந்த நாட்டை பொருளாதாரத்தில் முன்னிலைக்கு கொண்டு வர நினைத்தாலும் அதை மக்கள் நாட்டுப்பற்றாக நினைப்பது கிடையாது. அறியாமை மடத்தனம் இந்த மக்கள் மத்தியில் பொதுவான மக்கள் மத்தியிலே வியாபித்திருக்கிறது. நாட்டுப்பற்றை தீர்மானிப்பது கிரிக்கெட் தான். 11 பேர் 22 பேர் சம்பாதிக்கின்ற ஒரு தொழில். கை காட்டுகின்றவன் ஒவ்வொரு தடவை கை காட்டுகின்ற பொழுதும் சம்பாதிக்கிறான். இந்த தொழிலை இன்று நாட்டுப்பற்றாக சமுதாயம் தீர்மானித்து விட்டது. இதனால் இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்கள் நிறைய வாலிபர்களுக்கு கிரிக்கெட் என்றால் பைத்தியம். கிரிக்கெட் அன்றைய தினம் யாரும் மவுத்தாகிவிடக்கூடாது என்று அட்வான்ஸ் ஏற்கனவே துவா செய்பவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் யாரும் மவுத்தாகிவிடக்கூடாது. ஏன்? ஃபைனல் மேட்ச் ஒரு பயான் நிகழ்ச்சி இன்னைக்கு கிரிக்கெட் இருக்குதே, 22ஆம் தேதி நிகழ்ச்சி அன்னைக்கு கிரிக்கெட் இருக்குதான்னு பார்த்து போட வேண்டிய அளவுக்கு ஒரு துர்ப்பாக்கிய நிலை நம்முடைய சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வந்துவிட்டால் பச்சை கொடியும் கைகளுமாக லுகர் அசர் மகரிப் இஷா தொழுகைகள் நாசமானாலும் பாகிஸ்தானுக்கு கொடி காட்டுகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதனால் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி ஒரு தவறான சிந்தனை அவர்கள் மத்தியில் வளர்க்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் இந்த நாட்டு பிரஜைகள் கிடையாது. பாகிஸ்தான் சவுதி போன்ற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான் முஸ்லிம்கள். அப்படி நினைக்கிறார்கள். நினைப்பதினால் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் போன்று நம்மை காட்ட முற்படுகிறார்கள். தேசப்பற்றை தீர்மானிப்பது இது கிடையாது. இருந்தாலும் அப்படி வைத்துக் கொண்டாலும் சகோதரர்களே, ஏன் பாகிஸ்தானையோ இதர நாடுகளுக்கோ கொடி காட்ட வேண்டும்? மௌனமாக இருந்து பார்த்து விட்டு போ, அல்லது எங்காவது போய் வீட்டுக்குள் இருந்து வேண்டிய மட்டும் கொடிகளை காட்டி ஏன் அந்த இடத்தில் இந்த காழ்ப்புணர்வை ஒரு துவேஷத்தை இனத்துவேஷத்தை உருவாக்க வேண்டும்? மடத்தனமான செயல்களை விலை கொடுத்து வாங்குவது என்பது இதைத்தான் சொல்ல முடியும். நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ வாலிபர்கள் வெட்டினால் பாகிஸ்தான் ரத்தம்தான் ஓடும் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் வந்தால் வெட்டினால் என் உடம்பில் இரத்தம் ஒன்று பச்சை அல்லது நீலம். இவன் மரணிக்கிற பொழுது இவனுக்கு என்ன கலர் வரப்போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியான கீழ்த்தரமான அநாகரிகமான செயல்கள் மூலமாக நாங்கள் நம்முடைய சமுதாயத்தை சீரழிக்க முற்படுகின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது போன்று மார்க்கத்தில் இருக்கிற தவறான சில வெறித்தனங்கள் இதுவும் நம்முடைய சமுதாயத்தை பாதிக்கின்ற சில நிலைவரங்களை உருவாக்குகின்றது. ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் ஒரு பல் வைத்திய ஒரு டென்டல் கிளினிக் போயிருந்தோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பௌத்த நாடு, ஒரு மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஒரு முஸ்லிம் பெண்மணி முகத்திரை ஃபேஸ் கவரோடு வந்திருக்கிறார். சிகிச்சைக்காக தயாராகி நிற்பது ஒரு பெண் வைத்தியர். நிற்கிற பொழுது பக்கத்தில் உதவிக்காக அவருக்கு அந்த டூல்ஸ் ஆயுதங்களை கொடுப்பதற்காக நிற்கின்ற அந்த வைத்திய உதவியாளரை அந்த இடத்திலிருந்து போகச் சொல்லுங்கள், முகத்தை திறப்பதானால் அவரை போகச் சொல்லுங்கள் என்று பிடிவாதமாக நிற்கிறார். மூடுவது கட்டாயம் அல்லது மூடுவது கட்டாயம் இல்லை என்கிற இரண்டு கருத்து இருக்கிறது. ஆனாலும்
யாராக இருந்தாலும் ஒரு வைத்திய தேவைக்காக, ஒரு சாட்சியத்திற்காக, நிர்பந்த நிலைக்காக திறக்க கூடாது என்ற கருத்தில் யாரும் இல்லை. திறக்கலாம். இதே சகோதரிக்கு வயிற்றில் ஒரு ஆபரேஷன் என்றால் என்ன செய்வார்கள்? இதே சகோதரி குழந்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்கிறார்கள்? தெரியும். அன்புக்குரியவர்களே, ஒரு பல் சிகிச்சை, ஒரு பெண் வைத்தியர் தயார், பக்கத்தில் இருப்பவர் போக வேண்டும், இல்லாவிட்டால் திறக்க முடியாது என்று நிற்கிறார்கள். ஒரு சங்கடமான நிலைமை. இஸ்லாத்தை பற்றி என்ன நினைப்பார்கள்? முகத்தை மூடுவது என்பது இவ்வளவு இஸ்லாத்தில் இப்படி ஒரு வெறித்தனமா நினைக்க மாட்டார்களா? இதென்ன சவுதி அரேபியாவா? மக்காவுக்கு பக்கத்தில் டென்டல் கிளினிக். விளங்காத்தனமாக இப்படி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் அடுத்தவர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு, அடுத்தவர்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பெண்ணம் உருவாக்குகிறார்கள். நான் அடிக்கடி காண முனைகிறேன். ஒரு குழந்தை 8 வயது இருக்கும், பாடசாலையிலிருந்து ஒரு தந்தை நாளாந்தம் அழைத்து வருவார். கொழும்பிலே நடுத்தருவிலே சைக்கிளிலே முன்னால் வைத்து நிறுத்தி செல்கிறார். 8 வயது, முழுமையாக மூடப்பட்டிருக்கிறார். சின்ன குழந்தை, பார்க்கும் பொழுதே விளங்குகிறது. ஒரு சின்ன குழந்தை நாளாந்தம் செல்லுகிறார். பல மாற்று மதத்தவர்கள் பார்க்கிறார்கள். மூடுவது என்றால் என்ன, யாரை, எப்பொழுது, எப்படி, ஒரு தெளிவில்லை. மார்க்கம் என்று சிலதை நினைத்தால் அதிலே கவனமாக இருக்கிறார்கள். அதிலே இந்த நாடு, இந்த சூழல், இந்த நிலைமை, இதொன்றையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு சமயோசிதம் நிறைய முஸ்லிம்களுக்கு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் சொல்லுகிறேன்? இப்படியான சில நடவடிக்கைகள் மூலமாக முஸ்லிம்கள் அடுத்தவர்கள் மத்தியில் இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பெண்ணத்தை, ஒரு வித்தியாசமான எண்ணத்தை ஊட்டி அதனுடைய விளைவுகள் இந்த சமுதாயத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராம மக்கள், ஒரு பிரதேசவாசிகள் இறைவனை உண்மையாக விசுவாசித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் பரக்கத்துடைய, அருளுடைய வாசல்களை வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் திறந்து கொடுப்போம். இறைவனுடைய வாக்கு. உண்மையில் பயந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தால் அல்லாஹ் அருள் பரக்கத்துடைய வாசலை திறக்கிறான். ஏன் இந்த நிலைமை? முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகள், முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல், ஏமாற்றம், மோசடி, முஸ்லிம்கள் மாற்று மத பெண்களோடு நடக்கின்ற தவறான நடவடிக்கை, ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கசப்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது சிறு குச்சிகள் அங்கே நெருப்பு மூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே மறைந்திருக்கின்ற அந்த கசப்பெண்ணங்கள் அங்கே ஒரு யுத்தமாக வெடிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். பர்மாவிலே 30,000 முஸ்லிம்கள் படுகொலை, மோசமான சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்களே. என்ன சொல்லுகிறார்கள்? 2 முஸ்லிம் வாலிபர்கள் அவர்களுடைய ஒரு பௌத்த பெண்ணை கற்பழித்து சித்திரவதை செய்து கொண்டார்கள். உண்மையா பொய்யா தெரியவில்லை. உண்மையாக இருக்கட்டும், அதற்காக ஒரு சமுதாயம் 30,000 பேர் படுகொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு இந்த நிலைமை போக வேண்டுமா? ஒரு பழியை போட்டு விடுவார்கள். இந்த மாதிரியான முஸ்லிம்களுடைய நடவடிக்கை, கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம், களவு, லஞ்சம். கண்ணியத்துக்குரியவர்களே, நிறைய பகுதிகள், முஸ்லிம் பகுதிகளில் பார்க்கிறோம். டிராபிக் போலீஸுக்கு ஒரு பௌத்தன், ஒரு சிங்களவன் வருகிறான் என்றால் கையை காட்டி அனுப்பி விடுவான். நிறுத்தினால் அவனுடைய பாக்கெட் நிறையாது. ஆனால் ஒரு ஹாஜியாரை கண்டால் கண்டிப்பாக இவனுடைய பாக்கெட் நிறையும். ஏன்? லஞ்சம் கொடுத்து பழக்கி வைத்திருக்கிறார்கள். ஷார்ட்கட், லேசான முறையில் எல்லா விஷயங்களையும் நாங்கள் அணுக முற்படுகிறோம். நிர்பந்தம், தூர இடம், எத்தனையோ தனிப்பட்ட பிரச்சனை வேறு. பொதுவாகவே முஸ்லிம்கள் இப்படியான குறுக்கு வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதனால் தான் இன்று முஸ்லிம்களுக்கு அது மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய நிலைமையை சீர்படுத்த வேண்டும். ஆனால் இதனுடைய ஒரு பக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நடந்து கொண்டிருந்தாலும், இலங்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இப்பொழுது உருவாக்கப்பட்டாலும், அல்லாஹ் அழகான ஒரு களத்தை நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாத்தை பற்றி அவர்கள் ஏற்படுத்துகிற தப்பெண்ணத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய உக்காஸ், துல் மஜாஸுடைய சந்தைகளுக்கு ரசூலுல்லாஹ் செல்வார்கள், இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார்கள். சொல்லுகிற பொழுது அபூஜஹில் முன்னால் சென்று விடுவார். ரசூலுல்லாஹ் போவதற்கு முன்னால் அபூஜஹில் அங்கே நிற்பான். சென்று கடை கடையாக, தெரு தெருவாக, முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார், புத்தி சுயாதீனமற்றவர், புதிதான ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்கிறார், காது கொடுக்காதீர்கள். இலவசமாக பணம் கொடுக்காமல் செய்கிற விளம்பரம். ரசூலுல்லாஹ் பணம் கொடுத்து செய்ய வேண்டிய வேலை அபூஜஹில் இலவசமாக செய்து கொடுத்தான். முன்னால் விளம்பரம் செய்தான். ரசூலுல்லாஹ் சென்றால் கேட்பவர்களுக்கு ரொம்ப லேசி, இலகுவாகவே அவர்களுடைய கவனம் திரும்பிவிடும்.
இது மாதிரி இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இலவசமாக விளம்பரம் செய்கிறார்கள். நாங்கள் பணம் கொடுத்து செய்ய வேண்டியது. முஸ்லிம்களுடைய குர்பான், முஸ்லிம்களுடைய ஆடை கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய சனப்பு தொகை, முஸ்லிம்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் ஹலால். ஹலால் என்றால் குண்டு கிடையாது. ஹலால் என்றால் ஒரு நல்ல பொருள் என்பதற்கு அடையாளம். ஏமாற்றப்படாத, களவெடுக்கப்படாத, செத்தது இல்லாத, நாரி போகாத ஒரு நல்ல பொருள் ஹலால். அப்படி என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்குரிய ஒரு அழகான சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இலவசமாக அவர்கள் கஷ்டப்பட்டு விளம்பரம் செய்கிறார்கள். ஆனால் சிங்கள மொழியில் நாங்கள் இதை எத்தி வைக்க வேண்டும். பிரச்சனை என்ன? சிங்கள மொழி தெரிந்தால் பெரிய அளவு மார்க்கம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்? படித்திருப்பார் பௌத்த மதம், அதிலே 99 வாங்கி இருப்பார். இஸ்லாத்தில் மிகவும் குறைவு. அதே நேரத்தில் இஸ்லாம் தெரிந்தால் சிங்களம் தெரியாத பிரச்சனை. கண்ணியத்துக்குரியவர்களே, தெரிந்தவர்களை, மார்க்கம் மொழியில் பாண்டித்யம் உள்ளவர்களை மார்க்க விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து இந்த நாட்டிலே தெளிவுபடுத்துவதற்குரிய ஒரு அழகான களம். மீடியாக்களை பத்திரிகையில் சென்ற வாரம் ஒரு அழகான ஆர்டிக்கல் ஹலாலை பற்றி சிங்கள பத்திரிகையில் லங்கா தீபையில் வந்திருந்தது. எழுதியிருந்தார்கள். மாஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களை, இது போன்று மீடியாக்களிலே, துண்டு பிரசுரங்கள், வேறு வழிகளிலே இஸ்லாத்தை அழகான முறையில் எடுத்து சொல்வதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம், வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எல்லா மக்களுக்கும் அவர்கள் உருவாக்கிய கேள்விக்குறிக்கு விடை கொடுப்பது என்ற பெயரில் அவர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் இந்த அழகான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதோடு முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றிய தப்பான எண்ணங்களை நீக்கக்கூடிய நல்ல நடவடிக்கைகள், அயல் வீட்டார்கள், சமூகத்தில் இருக்கிற மக்களோடு நல்ல பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல் தன்மைகளை காட்டி இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குவதற்கு நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி.